ஹாய் கைஸ், இன்னைக்கு டே 26 மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் லெமன் டீ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஏன்னா இன்றைக்கி வாக்கிங் பீச் சைடு போகலான்னு சொல்லிட்டு பீச்சில் போய் ஒரு வாக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணி பார்க்கலாம். கண்டிஷன் இருக்கும்போதே ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல, அதனால் ஃபோட்டோ ஷூட் பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு ரிட்டன் போகும்போது ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டானுங்க. நம்ம தான் டயட்டில் இருக்கோம், அவனுங்களுக்கு என்ன, அதனால் அவனுங்க பொடி தோசை இட்லி பூரி பொங்கல் அடித்து நவுத்துனானுங்க. கன்சிஸ்டன்சின்றது பாடி பில்டிங் ஆனால் அவனுக்கு என்ன சாப்பிட்டாலும் நம்ம வெறிக்க வேடிக்கை பார்க்கணும், அதான் கன்சிஸ்டன்சி. மீல் 1 எக் ஒயிட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி லாஸ்ட் லெக் செஷன் அப்படின்றதால லஞ்சஸு அதுக்கப்புறமேட்டு ஏன்னா எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணி ட்ரைனிங் பண்ணோம். இன்றைக்கி குவாட்ஸு ஹாம்ஸ்ட்ரிங்ஸ்க்கு ஸ்டிஃப் லெக்கு அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஷன் ஃபெயிலியர் ரெப்பிட்டேஷன் வரைக்கும் ஆஸ் யூஷுவல் புஷ் பண்ணோம்ல. எப்படி இருக்குது பாருங்கள், லெக் மசிலோட செப்பரேஷன் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக லெக் கேர்ள் அதுவும் ஃபெயிலியர் ரெப்பிட்டேஷன் வரைக்கும் புஷ் பண்ணியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு மீல் 2 சிக்கன் அண்ட் எக் ஒயிட்ஸ், ஈவினிங் மீல் 3 and 4 எக் ஒயிட்ஸ் மட்டும் தான். ஆஸ் யூஷுவல் சண்டேனாலே பசங்க கூட போய் கேரம் போர்டு விளையாடுறது வழக்கம் வந்துல, அதனால் போய் சும்மா கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணிட்டு நைட்டு வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 1.5 hours ஆஃப் கார்டியோ முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு மீல் 5. இன்னைக்கு வேற தண்ணி ரொம்ப கம்மியாக குடிச்சிருக்கேன், ஏன்னா 2 liters ஆஃப் வாட்டர் தான். உப்பு இல்லாத சிக்கனை நானும் என் பையனும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு டே வெயின் பண்ணிட்டோம்.